நியூஸ் போர்ட் செய்திகள். தமிழ்நாடு வனப்படைக்கு நவீன ஆயுதங்கள் மற்றும் புதிய வாகனங்கள் வழங்கும் விழா. வனத்துறை அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழக வனத்துறை சார்பில் தமிழக வனப்படை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் ஆயுதங்கள் மற்றும் புதிய வாகனங்கள் வழங்கும் விழா சென்னை கிண்டியில் உள்ள தேசிய சிறுவர் பூங்காவில் 1/7/2026 புதன்கிழமை அன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு அரசின் வனத்துறை அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் கலந்து கொண்டு வனப்படையினருக்கு 204 12 போர் பம்ப் ஆக்ஷன் துப்பாக்கிகள், 46 9 mm தானியங்கி கை துப்பாக்கிகள் என மொத்தம் 250 நவீன ஆயுதங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வனத்துறையின் முன்னாள் களப்பணியாளர்களின் பயன்பாட்டுக்காக ரூபாய் 3.91 கோடியில் 54 புதிய ரோந்து வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார், வனத்துறையின் முன்களப்பணியாளர்கள் மிகவும் சவாலான வனப்பகுதிகளில் கடினமான மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகளில் தங்களது பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வேட்டையாடுதல் தடுப்பு, ரோந்து பணிகள், வன பாதுகாப்பு, இரவு நேர கண்காணிப்பு மற்றும் தனி மனித வன விலங்குகள் மோதல்களை நிர்வகிக்கும் பணிகளுக்காக 250 நவீன ரக ஆயுதங்கள் மற்றும் 54 புதிய ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவை முன்களப்பணியாளர்களின் செயல்பாட்டு தயார் நிலையையும் பாதுகாப்பையும் மேலும் வலுப்படுத்தும் என்று கூறினார். இந்த நிகழ்வில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் அரசு கூடுதல் தலைமைச் செயலர் சுப்ரியா சாகு, முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ஆர். ரெட்டி, முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன உயிரின காப்பாளர் ராகேஷ்குமார் டோக்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை. மாரிமுத்து.